Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனலில் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி, தேங்காய் பால், கடலைப்பருப்பு, சர்க்கரை, முந்திரி, நெய். அரிசியும் பருப்பும் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறின பிறகு அரிசியை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை கரெக்டான பதத்தில் வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா திக் பேஸ்ட்டாக ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் நம்ம புட்டை வைக்கிற அந்த காட்டன் கிளாத்தை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மீதி இருக்க தண்ணியெல்லாம் எடுக்க போகிறோம். நம்ம அரைச்சி வச்ச இந்த அரிசி மாவை இதில் கொட்டிடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதெல்லாம் எடுத்தால் தான் கொழுக்கட்டை கரெக்டாக வரும். அதனால் இந்த கிளாத்தில் நம்ம அரைச்சி வச்ச இந்த மாவை ஊற்றிக்கலாம். இதை கவர் பண்ணி வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும், எல்லா ஈரமும் நல்லா இழுத்துரும். அதனால் இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். மீதி இருக்க தண்ணியெல்லாம் இந்த கிளாத் எடுத்துரும். இப்படி ஒரு 10 மினிட்ஸ் வச்சு அப்புறம் இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அண்ட் நல்லா திக்காகவும் ஆகியிருக்கும். இது எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா அது உருண்டையாக வரணும் அண்ட் கையிலையும் ஒட்டக்கூடாது, ரொம்ப அந்த தண்ணியும் தெரியக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா பாலாக செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் பால் ஷேப்பில் இல்லை ஃப்ளாட்டாக நீட்டாக இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு வாணலில் நம்ம தேங்காய் பாலை காய்ச்சிடலாம். தேங்காய் பால் நாங்கள் 1/2 லிட்டருக்கு எடுத்திருக்கோம். அதை ஒரு பேனில் ஊற்றி ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இது நல்லா கொதி வரணும். இதிலே நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்க போகிறோம். சும்மா ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இது அந்த கொழுக்கட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இது பொறுமையாக கொதி வரணும் அண்ட் கடலைப்பருப்பும் வேகணும். ரொம்ப பொங்கி விடக்கூடாது. இதை க்ளோஸ் பண்ணும்போது ஃபுல்லாக கவர் பண்ணிடாதீங்க. லிட்டை கொஞ்சம் கேப் விட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிங்கன்னா தேங்காய் பால் நல்லா கொதித்து பொங்கி வழிஞ்சிரும். அதனால் இப்படி கேப் விட்டு கவர் பண்ணி வைங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்ச அந்த கொழுக்கட்டை பால்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாலாகவும் செஞ்சு வச்சுக்கோங்க, ஃப்ளாட்டாகவும் செஞ்சு வச்சுக்கோங்க, நீட்டாகவும் செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இதை ஒவ்வொன்றா லைட்டாக அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க. இது ஆட் பண்ண போதே கொஞ்சம் வெந்துடும். அண்ட் இது சேர்த்த பிறகு ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. போட்டு மொத்தமாக கிளறிட்டிங்கன்னா உடஞ்சிரும் அண்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகி கூழ் மாதிரி ஆகிடும். அதனால் இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வேகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ இதை லைட்டாக க்ளோஸ் பண்ணி வேக வைங்க. இது வேகிறதுக்குள்ளே ஒரு கிண்ணத்தில் நம்ம நெய்யை சூடாக்கி அதில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். அந்த முந்திரி பருப்பு இதில் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொழுக்கட்டெலாம் வெந்துருச்சு, எல்லாம் வெந்து நல்லா மேலே வந்துடுச்சு. இது ஒரே ஒரு பீஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகிருக்கும், அந்த டெக்ஸ்டரே உங்களுக்கு தெரியும். அண்ட் தேங்காய் பாலும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். நம்ம ஊற்றும் போது எவ்வளோ தண்ணியாக இருந்ததோ அது நல்லா கெட்டியாகி கொழுக்கட்டையோடு சேர்ந்து வெந்து நல்லா திக்காகிடும். கொழுக்கட்டையும் எல்லாம் நல்லா மேலே வந்துடுச்சு. இப்போது இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நாங்கள் 1/4 கப் ஆட் பண்ணோம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா இதிலே நீங்கள் ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அண்ட் இப்போது இதில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரையணும். அடுத்து இதில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ நம்மளோட சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்லா அழகாக க்ரீம் மாதிரி இருக்கும். இந்த தேங்காய் பாலெல்லாம் நல்லா கொதித்து க்ரீம் மாதிரி நல்லா திக்காக இருக்கும். இந்த பதத்தில் இருந்தால் தான் பால் கொழுக்கட்டை நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அண்ட் கொழுக்கட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து பெருசாக இருக்கும். நீங்கள் செய்யும்போது குட்டி குட்டி பாலாக செஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது குக்காகி நல்லா பெருசாகணும். அண்ட் நல்லா கட் ஆக போது உள்ளியும் நல்லா வெந்திருக்கணும், அந்த டேஸ்ட்டும் அதில் இறங்கியிருக்கணும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.